பூஷன்ஜியை பார்த்தால் போதும் ஜாதகம் உங்கள் சாதகமாகும். வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம். நம்ம பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய ஜோதிடத்தில் உள்ள தவறான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் விளக்கியிருக்கோம். பல பரிகாரங்கள் வெகுகாலமாக கொடுத்த பரிகாரங்களையும் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மனை வாங்கி வீடு கட்டும்போது புது மனையாக இருந்தால், அதாவது விவசாயம் பண்ண மனை அதுபோல் இருந்ததுன்னா அதில் சல்லிய தோஷம் இருக்கான்னு செக் பண்ணாமல் கட்டாதீங்க. நீங்கள் என்ன வாஸ்து முறைப்படி கட்டினாலும் சல்லிய தோஷம் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அது பாதிப்புகளை ஏற்படுத்தும். எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கு கடல் தண்ணீர், அப்புறம் கல் உப்பு. கடல் தண்ணீர் தான் கல் உப்பு இருக்குதுன்னா கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் தூள், கோமியம், பசுஞ்சாணம், இதை எல்லாத்தையும் கலந்து அந்த பூமியை கிளறிட்டு பூமியில் ஃபுல்லாக தெளிச்சிட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் நவதானியங்களை நல்லா ஒரு இரவு முழுவதும் ஊற வச்சு தூவி விட்டுருங்க. அந்த நவதானியம் முளைத்ததுக்கு பின்னாடி நீங்கள் பூமி பூஜை போட்டு கட்டடத்தை தொடங்க ஆரம்பித்த உடனே இந்த பூமியை கிளறும் போது அதோட கல், எலும்பு துண்டு, முடி, துணி இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிடுங்க. சுத்தமாக எடுத்துடுங்க. அதுக்காக ஒரு 2 ஆள் விட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா தவறே கிடையாது. பண்ணிட்டேன்னா அவ்வளோ பெரிய வீடு கட்டும்போது ஒரு பெரிய செலவில்லை. இது இல்லாமல் நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தலாம். இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தில் போயிட்டு ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளே, தை மாதமாக இருந்தால் 7:30லேருந்து 8:30க்குள்ளே அந்த ஆலயம் மூட போகிற நேரத்தில் நவகிரகத்தில் இருக்க அங்காரகனை வழிபட்டு ஒரு 3 புது மண்ணகலில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த வீடு சுலபமாக முடியும். வாஸ்து நேரம் என்று சொல்லி வாஸ்து நாள் பார்த்து வீடு கட்ட வேண்டாம். உங்களுக்கு சுமூகமான நாள், முகூர்த்த நாள் பார்த்து, உங்களுக்கு முகூர்த்த நாள்னால் ஜென்ரல் முகூர்த்த நாளில் உங்களுக்கு சாதகமான தாராபலம், நேத்திர ஜீவன் இருக்க நாள், இதுபோல் நாட்களில் ஒரு நல்ல லக்னத்தில் நீங்கள் அந்த பூஜை போடுறது எந்த தடங்கள் இல்லாமல், எந்த ஆபத்துகளும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல முறையில் அந்த வீடு கட்டி முடிக்கப்படும். வாழ்த்துக்கள். ஜோதிடம் என்றால் பூஷன்ஜி, ஜோதிடம் தானே பூஷன்ஜி, ஜோதிட திலகம் பூஷன்ஜி.